அவரை எளிமையாக சந்திக்கலாம். காட்பாடியில் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத்ரட்சகன் அவர்களை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வாக்களித்த காட்பாடி மக்களுக்கு திமுக பகுதி செயலாளர் வன்னிய ராஜா தலைமையில் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத்ரட்சகன் அவர்கள் வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். அடுத்து தாராபாரவேடு பகுதியில் வாக்காளர்களுக்கு நன்றி கூறினார். இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நந்தகுமார், கார்த்திகேயன், 1வது மண்டல தலைவர் புஷ்பலதா, வன்னியராஜ், கமல், லோகு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதில் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நன்றி கூறினார். உங்கள் ஆதரவால், உங்கள் ஒத்துழைப்பால் ஈடு இணையற்ற இணையத்தின் வெற்றியை பெற்றிருக்கிற மரியாதைக்குரிய அருமை அண்ணன் நன்றி தெரிவிக்கிறார். வணக்கத்திற்குரிய இந்த இனிய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிற துணை மேயர் சுனில் அவர்களே, மேயர் சுஜாதா அவர்களே, அருமை தம்பி வன்னியராஜா அவர்களே, கார்த்தி அவர்களே, புஷ்பலதா, வன்னியராஜ் அவர்களே, கமல் அவர்களே, லோகு அவர்களே மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அரக்கோணம் தொகுதியினுடைய நாடாளுமன்ற வேட்பாளராக பாசத்திற்குரிய தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதியினுடைய வேட்பாளராக இந்த மண்ணின் மைந்தராகவும் நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற காட்பாடி தொகுதியினுடைய நிரந்தர சட்டமன்ற உறுப்பினராகவும் 13 முறை ஏ தொகுதியில் நின்று வென்ற நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சருடைய வேட்பாளராக உங்கள் வீட்டு பிள்ளையாக ஓடோடி வந்த எனக்கு கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் மேலான வாக்குகளை அள்ளி தந்து திட்டங்களை எல்லாம் அள்ளி தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த திட்டம் மேலும் விரிவடைவதற்கு, மேலும் தொடர்வதற்கு இந்த கடந்த 50-60 ஆண்டு காலமாக காட்பாடி தொகுதியை தன்னுடைய கண்போல் பாவித்து இந்த தொகுதிக்கு செய்ய வேண்டிய அத்தனை சாதனைகளையும் செய்து முடித்திருக்கிற நம்முடைய வணக்கத்திற்குரிய நீர்வளத்துறை அமைச்சரோடு கைகோர்த்து மேலும் இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு நான் முழுமையாக இருந்து பாடுபடுவேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். காட்பாடி தொகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 54,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. பெரிய வரலாற்று செய்திகள். கிட்டத்தட்ட 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்றால் உங்களுடைய அன்பும் ஆதரவும் பணிவும் பாசம்தான் இந்த தொகுதிக்கு அவர் செய்திருக்கிற சாதனைகளுக்கு கிடைத்த வெற்றி தான் என்று சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு இந்த தொகுதியை நேசிக்கிறவர், இந்த தொகுதியை ஒரு கோயிலாக கருதுகிறவர், ஒரு உத்தம தொண்டனாக தன்னை எப்பொழுதுமே நினைத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நீர்வளத்துறை அமைச்சரோடு சேர்ந்து இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு நான் முழுமையாக பாடுபடுவேன் என்று சொல்லி வாக்களித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.